ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம். மீனா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு ஒரு வார்த்தை கூட நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லை, ஃபோன் பண்ணி கேட்டாலும் எதுவுமே சொல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது கரெக்டாக முத்து வராங்க வீட்டுக்கு. வந்த உடனே முத்து சொல்கிறாங்க, உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. எதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி மீனா பயங்கர கோவத்தில் இருக்காங்க. உனக்காக நான் புடவை வாங்கிட்டு வந்தேன், காஞ்சிபுரம் போனேன்ல, அங்கே தான் புடவை ஃபேமஸ் தானே, அதனால உனக்காக வாங்கிட்டு வந்தேன், ஆசையாக எடுத்துக்கோ, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ இது கேட்டேன்னா எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்குது, நல்லா இல்லை, ஏதாச்சும் ஒன்று சொல்ல வேண்டியது தானே, உனக்காக தானே ஆசையாக வாங்கிட்டு வந்தேன், இப்போ தான் உங்களுக்கு தெரியுதா, ஓ உங்களுக்கு பாராட்டணும் பாராட்டக்கூடாது இதெல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக நீ இவ்வளோ கோபமாக இருக்க, என்ன விஷயம் இப்போது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு போய் நான் எதுக்காக சொல்லணும், நான்லாம் எதுவுமே உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கோவப்படுறாங்க. நீ கோவப்படுறேன்னா அதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கும், என்ன காரணம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காலையில் உங்களுக்காக நான் பெசரெட்டுன்னு ஒன்று செஞ்சு கொடுத்தேன், அது நல்லா இருக்குது, நல்லா இல்லை, ஏதாச்சும் சொன்னீங்களா, அதான் ஃபோன் பண்ணி கேட்டேன்ல, நான் தான் பேசினேன் தானே அப்படின்றாங்க. உங்களை நம்பி நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பெட்டு கட்டினேன், கண்டிப்பாக அவர் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாருன்னுட்டு நான் உங்களுக்காக நான் பெட்டு கட்டினேன், ஆனால் என்னோட 50 ரூபாய் வீணாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ யாரை கேட்டு பெட்டு கட்டினேன், நான் டெய்லி நீ சமைக்கிறது நான் நல்லா தானே இருக்குன்னு சாப்பிட்டுட்டு போகிறேன், இதில் என்ன புதுசாக உனக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது, அதில் எதுக்காக நீ தேவையில்லாமல் பெட்டெல்லாம் கட்டி பணத்தை வீண் பண்ணுறேன், இதுக்கப்புறம் பெட்டெல்லாம் கட்டுற வேலை வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. நிஜமாகவே நீ செஞ்ச சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ